இந்த வீடியோவில் 5th சம் பார்ப்போம். ஸோ கிவனில் வந்து ஒரு டேர்ம் கொடுத்துட்டு 2 சப்டிவிஷனை நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கிவன் சொல்யூஷன் பார்க்கலாம். கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? cos power 4 alpha by cos squared beta equal plus sin power 4 alpha by sin squared beta equal to 1 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த காஸ் டம்மை மட்டும் லெஃப்டில் வச்சுட்டு மற்றெல்லாம் ரைட்டில் கொண்டு போகிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு இதில் என்ன கிடைக்கும்? cos power 4 alpha by cos squared beta equal to ஆல்ரெடி இங்கே 1 இருக்குது. ஸோ 1 minus sin power 4 alpha by sin squared beta அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம எல்சிஎம் எடுத்து பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? sin squared beta minus sin power 4 alpha divided by sin squared beta அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த டேர்முக்கு ஈக்குவலாக நம்ம இந்த டேர்மை எழுதியிருக்கோம். ஸோ இது என்ன பண்ண போகிறோம்? இந்த சைடையும் இந்த சைடையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? நமக்கு என்ன கிடைக்கும்? cos power 4 alpha into sin squared beta equal to cos squared beta into sin squared beta minus sin power 4 alpha. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான். இந்த டேர்ம் இல்லாமல் இந்த டேர்மையும் இந்த டேர்மையும். ஓகேவா? இது ஈக்குவல் தானே. ஸோ நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த காஸ் பவர் நமக்கு ஆன்சரில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எல்லாமே சைனாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம காஸ் தீட்டாவில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம சைனுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரை பண்ணிடணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு காஸ் பவர் 4 ஆல்ஃபான் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஸ்கொயரில் இருக்கிறது தான் நமக்கு ஃபார்முலா தெரியும். இல்லை பவர் 4ல் இருக்குது. ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா காஸ் பவர் 4 தீட்டாவை காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாமா? ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான். இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். அதாவது இது எப்படி எழுதிக்கலாம்? காஸ் பவர் 4 அப்படின்னா 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதா? அதாவது காஸ் பவர் 4 தீட்டாவை காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். அதுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது. அதனால் இங்கே ஒரு ஸ்கொயர் போட்டிருக்கோம். ஓகேவா? வெரி சிம்பிள். இன்ட்டு sin ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் sin ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு எழுதலாம். இன்ட்டு sin ஸ்கொயர் பீட்டா மைனஸ் sin பவர் 4 ஆல்ஃபா. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்டில் இருக்கா? ஸோ இதை நம்ம பிரித்து எழுதுவோம். 1 ப்ளஸ் sin ஸ்கொயர்டை ஸ்கொயர் பண்ணணும் திரும்ப. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? sin பவர் 4 சரிங்க ஆல்ஃபான்னு இருக்கும் ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் எழுதிட்டோம். மைனஸ் 2 எப்படி எழுதணும்ல? மைனஸ் 2 இன்ட்டு 1 பெருக்குனா 1 தான் வரும், 2 தான் வரும். ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து sin ஸ்கொயர்டு ஆல்ஃபா ஜஸ்ட்டு அந்த ஃபார்முலா இருக்குல்ல, a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இந்த ஃபார்முலாவில் தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இதை நம்ம பிரித்து எழுதிட்டோம். பட் இதுக்கு ப்ராக்கெட் போடணும். ஓகேவா? ப்ராக்கெட் போட்டு sin ஸ்கொயர் பீட்டா. ஸோ இதில் இங்கிட்ட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 1 வச்சு இந்த 2 டேர்மையும் பெருக்க போகிறோம். இந்த sin ஸ்கொயர் பீட்டா வச்சும் இந்த 2 டேர்மை பெருக்க போகிறோம். ஸோ 1 வச்சு இந்த டேர்மை பெருக்குனா இதே டேர்ம் தான் வரும். ஸோ அதை அப்படி எழுதிக்கிறோம். sin ஸ்கொயர் பீட்டா மைனஸ் sin பவர் 4 ஆல்ஃபா. அடுத்து இந்த மைனஸ் sin ஸ்கொயர் பீட்டா வச்சு பெருக்க போகிறோம். ஸோ மைனஸ் sin ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு sin ஸ்கொயர் பீட்டா. இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் sin ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு sin ஸ்கொயர் பீட்டா அப்படின்னா sin பவர் 4 பீட்டா. இந்த பீட்டா இங்கே இருக்கு இல்லையா? பீட்டாவோ ஆல்ஃபாவோ இது ரெண்டும் சேமாக இருந்தால் தான் நம்ம அதை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். இல்லைன்னா நம்ம அப்படி தான் போடணும். ஓகேவா? அடுத்து இந்த sin ஸ்கொயர் பீட்டாவையும் இந்த sin பவர் 4 ஆல்ஃபாவையும் நம்ம பெருக்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம ஆட் பண்ணணுமா? பவரை ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே பீட்டா இருக்குது, இங்கே ஆல்ஃபா இருக்குது. இங்கே ஒரே மாதிரி இருந்ததுனால தான் நான் பவர் ஆட் பண்ணி 4ன்னு போட்டேன். பட் இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம அப்படி போடக்கூடாது. ஓகேவா? ஸோ சைன் வந்து மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், அப்போ நமக்கு ப்ளஸ்ன்னு கிடைக்கும். ப்ளஸ் sin பவர் 2 பீட்டா sin பவர் 4 ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேயும் வந்து ப்ராக்கெட்டில் ஒரு 3 டேர்ம் இருக்குது, வெளியே sin ஸ்கொயர் பீட்டான் இருக்குது. ஸோ இந்த sin ஸ்கொயர் பீட்டாவை உள்ளுக்க கொண்டு போயிட்டு நம்ம பெருக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1ஓட பெருக்கணும். அப்படின்னா நமக்கு என்ன வரும்? sin ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ்
sin squared beta sin power alpha minus 2 sin squared alpha sin squared beta is equal to இந்த சைடு இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறோம் sin squared beta minus sin power 4 alpha minus sin power 4 beta plus sin squared beta sin power 4 alpha. ஸோ ரெண்டு சைடும் பார்ப்போம். ஃபஸ்ட் இங்கே சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு பார்ப்போம். வேறு ஏதாவது ஒன்றா இருக்கா? இங்கே வந்து சைன் ஸ்கொயர்ட் பீட்டா சைன் பவர் 4 ஆல்ஃபான் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் சைன் ஸ்கொயர்ட் பீட்டா சைன் பவர் 4 ஆல்ஃபான் இருக்குது. ஸோ இதையுமே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். -2 சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர்ட் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா மைனஸ் சைன் பவர் 4 பீட்டா. ஓகே, இப்போ இதில் மைனஸை நம்ம காமனாக எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வரும்? -2 sin squared alpha sin power 2 beta equal to இதில் மைனஸை காமனாக எடுத்துட்டோம்னா என்ன வரும்? -4 alpha plus sin power 4 beta அப்படின்னு கிடைக்கும். This implies நமக்கு என்ன கிடைக்குது? 2 sin squared alpha sin squared beta equal to sin power 4 alpha plus sin power 4 beta அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ண வேண்டியது. இது அப்படியே இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் மாதிரி தானே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகே, இதே மாதிரி செகண்டை நம்ம சால்வ் பண்ணுவோம். செகண்ட் எப்படி அப்படின்னா, ஸோ இதில் இருந்து நம்ம வேறு ஏதாவது கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நம்ம ப்ரூஃப் பண்ணது. ஸோ இதில் இருந்து நம்ம ரைட் சைடை லெஃப்ட்லேயும் லெஃப்ட் சைடை வந்து ரைட்லேயும் நம்ம எழுதிக்கிறோம். நமக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம எழுதிட்டு இந்த ரைட் சைடில் உள்ள டேர்மை இந்த லெஃப்ட் சைடில் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா -2 sin squared theta sin squared beta equal to 0 அப்படின்னு வந்துடும். ஸோ இது எப்படி இருக்குது? a ப்ளஸ் b squared minus 2ab அதாவது a minus b the whole squared equal to a squared minus 2ab plus b squared இந்த ஃபார்மெல்லாம் இருக்கா? ஸோ ஏக்கு பதிலாக என்ன பண்ணணும்? sin squared alpha and bக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா sin squared beta அப்படின்னு இருக்குது. ஸோ அதை அப்படியே இந்த டேர்முக்கு நான் மாற்றி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ sin squared alpha minus sin squared beta the whole squared is equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ which implies ஸ்கொயரே 0 அப்படின்னா அந்த டேர்மும் 0வாக தானே இருக்கணும். விச் இம்ப்ளைஸ் sin squared alpha minus sin squared beta equal to 0 which implies sin squared alpha is equal to sin squared beta அப்படின்னு கிடைக்கும். இதில் sin squared alphaவுக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதலாம்? 1 sin squared alphaவுக்கு பதிலாக எப்படி எழுதலாம்? 1 minus cos squared alphaன்னு எழுதலாம். அதே மாதிரி sin squared betaவுக்கு எப்படி எழுதலாம்? 1 minus cos squared beta அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ இல்லை ஒன்னே கேன்சல் பண்ணிக்கலாம், மைனஸே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ cos squared alpha equal to cos squared beta அப்படின்னு நமக்கு ரெண்டு ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம செகண்ட் சப்டிவிஷனை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் இந்த ஹோல் டேர்ம் ஈக்குவல் டு 1 அப்படின்னு தான் நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? காஸ் பவர் 4 பீட்டான் இருக்குது இல்லையா, அதை அப்படி எழுதிக்கிறோம். காஸ் பவர் 4 பீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா. காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபாவுக்கு எப்படி எழுதிக்கலாம்? காஸ் ஸ்கொயர்ட் பீட்டா நம்ம ஒரு ரிசல்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை எழுதிக்கலாம். அப்போ காஸ் ஸ்கொயர்ட் பீட்டா ப்ளஸ் அதே மாதிரி சைன் பவர் 4 பீட்டாவை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். சைன் பவர் 4 பீட்டா டிவைடட் பை சைன் பவர் ஆல்ஃபா எங்கே இருக்குது? இதாக இருக்குது. ஸோ சைன் பவர் ஆல்ஃபாவுக்கு பதிலாக சைன் ஸ்கொயர்ட் பீட்டா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி ரிசல்ட் வச்சுருக்கோம். ஓகேவா? நம்ம அதை அப்படியே எழுதிக்கிறோம். சைன் ஸ்கொயர்ட் பீட்டா. ஸோ பீட்டான்னு தான் இருக்குது. அப்போ நம்ம இதில் மேலேயும் கீழேயும் நம்ம அடிக்கலாம். ஸோ இந்த ஸ்கொயர்டும் இங்கேயும் போயிடுச்சுன்னா இப்போ காஸ் ஸ்கொயர்டுன்னு வந்துடும். அதே மாதிரி இந்த ஸ்கொயர்டும் இங்கேயும் போயிடுச்சுன்னா இங்கே சைன் ஸ்கொயர்டுன்னு வந்துடும். இப்போ நமக்கு காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இதோட வேல்யூ என்னன்னு தெரியும் நமக்கு? 1 அப்படின்னு தெரியும். ஸோ செகண்ட் சப்டிவிஷனையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் த ப்ரூஃப். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.